தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாறுதல் பெற்றதை ஏற்க மறுத்து மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து பெற்றோரும் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கம்பைநல்லூர் அடுத்த வகுரம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்தவர் தமிழ்மணி. கடந்த 2016ஆம் ஆண்டு 8 மாணவர்கள் மட்டுமே இந்த பள்ளியில் படித்து வந்த நிலையில் தலைமை ஆசிரியர் தமிழ்மணியின் முயற்சியால் தற்போது 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிக்கின்றனர். மேலும் விளையாட்டு, ஓவியம் என பிற துறைகளிலும் மாணவர்கள் சிறந்து விளங்குவதோடு ஆங்கிலத்தையும் ஆர்வத்துடன் படிக்க தலைமை ஆசிரியர் தமிழ்மணி காரணமாக இருந்துள்ளார். இந்நிலையில் செங்குட்டை அரசு தொடக்கப்பள்ளிக்கு தமிழ்மணி பணியிட மாறுதல் பெற்றதை அறிந்த பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் தமிழ்மணி தலைமை ஆசிரியராக மீண்டும் வந்தால் மட்டுமே பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவோம் எனவும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். அப்போது அங்கு வந்த தலைமை ஆசிரியர் தமிழ்மணி மாணவ மாணவிகள் அழுவதைக் கண்டு தானும் கண் கலங்கினார். குட்டிமா ஏன் அழுவுற? ஏன் அழுவுற? ஏன் இருக்குது அப்படின்றத நிரூபிச்சு காட்டினவர் இவர் தான். இவர் வெறும் வாத்தியாரை மட்டும் இருந்தால் நாங்கள் இந்த அளவுக்கு போராட்டம் பண்ண மாட்டோம். எத்தனையோ வாத்தியாருங்க இருந்தாலும் செஞ்சாங்க, யாருக்காகவே இந்த ஊர் மக்கள் இந்த அளவுக்கு பண்ணது கிடையாது. எங்கள் செங்குட்டைக்கு இங்கேயும் ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க சார் இருக்கும். அது அந்த 5 கிலோமீட்டர் நம்ம ஸ்கூலுக்கு வந்தாவே நம்ம ஸ்கூலுக்கு இருக்கிற பிள்ளைங்க இன்னும் நல்லா பெரிய அளவில் படிக்குவாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் ஸ்கூலில் பிள்ளைங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தினார், பிள்ளைங்களுடைய ஒழுக்கத்தை உயர்த்தினார். சொந்த பணத்தை போட்டு அதை உடை எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு டெய்லி வரும்போது பிள்ளைங்களுக்கு என்ன தெரியாது, ஒரு உடல் சரியில்லை கூட எங்களை கவலை பண்ண மாட்டார், எங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டார். அவராக போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் கூட்டு போய் வீட்டில் விட்டுட்டு தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். இது மாதிரி பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் கூட்டு போய் வீட்டில் விட்டுருக்கேன் ஹாஸ்பிட்டல். அந்த அளவுக்கு எங்களுக்கு அவர் பக்கபலமாக இருந்தார். அப்படி இருக்கிறவர் நாங்கள் விட்டு கொடுக்க விரும்பல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.